அவங்க பேசுறாங்க. அவங்களும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. Bro, Papa Go song. சாங். ரியா கனடால தான் பிறந்தாங்க. ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல். அவங்க ரொம்ப ஸ்வீட். அவ வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி எங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி கிடைச்சிச்சு. மேடம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கி சாம். எப்பவுமே சொல்றது என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து என்னோட அம்மா, என் ஒய்ஃப், என்னோட பொண்ணு. எப்பவுமே வந்து அந்த நாங்கள் குயின்ஸ்ன்னு எப்பயும் சொல்லிட்டு எண்ட் ஆஃப் தி டெலிவரி பீரியட்லலாம் அங்கெல்லாம் கனடாவில் வந்து எப்பவுமே நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என் ஒய்ஃப் வந்து ரொம்ப பெயின் ரொம்ப கோ த்ரூ பண்ணாங்க. 24 hours லேபர் பெயினில் இருந்து சப்போர்ட் இல்லைன்னா அது ரொம்ப என்னோட அத்தைக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சீரியஸாக. ஏன்னா அப்ராட்ல இருந்தது நம்ம ரொம்ப ரெக்ரெட் பண்ணோம். ஃபேமிலி கூட ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் சொல்லிட்டேன். பட் இட் வாஸ் a very long period. 10 monthsன்றது இட்ஸ் நாட் அ ஷார்ட் ஜர்னி. இட்ஸ் அ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். மேடம் வளர்ந்த உடனே எப்படி அவங்க கரியர் இருக்கும்னு இடத்தெல்லாம் பார்க்கலாம். அடி பெண்ணே, ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சின் உள்ளே மழையடிக்கும். அடி பெண்ணே, ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சின் உள்ளே மழையடிக்கும். நீ இரவல் உயிரா, இரவின் வெயிலா, மழையின் வாசம் நீ அடி. நீ கவிதை மொழியா, கவிஞன் மொழியா, உயிரின் சுவாசம் நீ அடி. பேத்தியை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றது? எங்க முதல் வாரிசு அன்எக்ஸ்பெக்டடா எங்களுக்கு திடீர்னு வந்து எங்களுக்கு கூப்பிட்டு நாங்க எவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கல. நீண்ட நாள் கனவு. எங்க மகாராணி, எங்க வீட்டு மகாராணி ரியா நல்ல எப்பவுமே நல்ல சிரிச்சுக்கிட்டே இருப்பா, நல்லா அப்சர்வ் பண்ணுவா எல்லாரையும். எங்க ஃபேமிலியில வந்து இவ முதல் பேத்தி, எங்களோட ஏஞ்சல் இவ. பாப்பா ஊருக்கு போயிட்டா எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அடிக்கடி பார்க்க முடியாது. அப்பதான் வந்து பார்த்துக்குவாங்க. ஆமா, ரொம்ப 1 monthலயே ஆக்சுவலா 6 25 days months தான் நாங்க ஆகுது. இருந்துட்டு தான் வந்தேன் நானு. அதனால நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். படிக்க வைக்கணும். என்னோட ஆசை பைலட் ஆகணும். எனக்கு வந்து பாடகி ஆசை. எங்க வீட்டுக்கே மூத்த வாரிசு, எங்களுக்கு ஃபேமிலிக்கே மூத்த வாரிசு இவங்க தான். நல்லா படிச்சு நல்ல பெரிய லெவலுக்கு வந்து நல்ல ஷைன் ஆகணும். அவங்க டாடி மாதிரி மியூசிக்ல நல்ல இன்ட்ரெஸ்டா வரணும். அவங்க கிராண்ட் ஃபாதர் மாதிரி ஹார்ட் இருக்கணும். ஒர்க்கிங்கா இருக்கணும். மெயினா கைண்ட் ஹார்ட்டடா இருக்கணும். கிராண்ட் மதர் மாதிரி நல்லா குக் பண்ணணும். மம்மி மாதிரி நல்லா டான்ஸ் ஆடணும். மம்மியோட டபுளா மேக்கப்லாம் போடணும். அவளே பாக்குறாரு, என்ன இவர் மம்மி இப்படி எல்லாம் மாதிரி. பேசுறாருன்னு. எந்த ஒரு விஷயமும் நல்லா அப்படியே கான்சென்ட்ரேட் பண்றா, அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ணுவா. எவ்வளவு ரஷ் இருந்தாலும் என் ஃபேஸ பார்த்தோன்னா அப்படி சிரிப்பா அவ ஸ்மைல் பண்ணுவா. ஆமா. ஏன்னா பொண்ணுக்கு வந்து நான் வச்சிட்டு இருக்கேன். நம்மளோட பாட்டு பாடலாமா? பாட்டு பாடலாமா? ராணி செல்ல ராணியாரு, சமத்து ராணி அழகு ராணியாரு, செல்ல ராணியா அழகு ராணியே, செல்ல ராணியே அழகு ராணியே, என்னோட ரையாடா அழகு ராணிடா, என்னோட ரையாடா அழகு ராணிடா. அவ்வளவுதான். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. என்னோட பர்த்டே பார்ட்டி நல்லா ஆக்குனதுக்கு, போட்டோகிராஃபர்ஸ்க்கு.